ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா IQOO Z3 ஓட 10 ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம IQOO Z3 ஓட 10 ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். நம்பர் 1, எட்ஜ் லைட்டிங் எஃபெக்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா டைனாமிக் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டாக எம்பியன்ட் அண்ட் லைட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எட்ஜ் லைட்டிங் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எட்ஜ் லைட் எஃபெக்ட்ஸை ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கலர் ஆப்ஷன், உங்களுக்கு எந்த கலர் ஆப்ஷன் பிடிக்குதோ அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் எட்ஜ் லைட்டிங் எஃபெக்ட்ஸை. நம்பர் 2, டைனாமிக் எஃபெக்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைனாமிக் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே டைனாமிக் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனால் ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஃபேஸ் ரெகக்னைசேஷன் எஃபெக்ட்ஸ் இருக்குது. சார்ஜிங் அனிமேஷன்ஸ் இருக்குது. ஹோம் ஸ்க்ரீன் அனிமேஷன் இருக்குது. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி நிறைய அனிமேஷன் டைனாமிக் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது பார்க்கவே நல்லா இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க மறக்காமல் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 3, ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதை நீங்கள் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ஆப்ஷன் இருக்கும். 60 ஹெர்ட்ஸ், 90 ஹெர்ட்ஸ், 120 ஹெர்ட்ஸ்னு. இது டிஃபால்ட்டாக 120 ஹெர்ட்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 60 ஹெர்ட்ஸில் மாற்றிக்கோங்க, 90 ஹெர்ட்ஸில் மாற்றிக்கோங்க. இல்லைனா ஸ்மார்ட் ஸ்விட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக அதே சேஞ்ச் ஆகிக்கும் ரெஃப்ரெஷ் ரேட். இதனால பேட்டரி ட்ரெயின் ஆகிறத நீங்கள் பார்த்துக்கலாம். நம்பர் 4, ஹோம் ஸ்க்ரீன் ஸ்லைடிங் ஃபங்க்ஷன். நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீனை ஸ்லைட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம குளோபல் சர்ச் மாதிரி வரும். இதை நீங்கள் மாற்றி செட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் ஸ்லைட் பண்ணோடனே நோட்டிஃபிகேஷன் பார்ஸ் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் லாங் டேப் பண்ணிக்கோங்க. லாங் டேப் பண்ணோடனே ஹோம் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் ஸ்லைடிங் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் சென்டர்னு. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எனேபிள் பண்ணால் போதும். நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் ஸ்லைட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் பார் வரும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் மறக்காமல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 5, ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டயல் பேடுக்குள்ளே போய்க்குங்க. டயல் பேடுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அந்த பட்டனில் கிளிக் பண்ணி கால் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. கால் செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெக்கார்ட்ஸ் கால் ஆட்டோமேட்டிக்னு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் ரெக்கார்ட் ஆகும். நம்பர் 6, டேரக்ட் வைஃபை தத்தரிங். இதில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் வைஃபை தத்தரிங் இருக்குது. இதனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் அ டைமில் ஹாட்ஸ்பாட் வைஃபை ஆன் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணால் வைஃபை ஆஃப் ஆகுது, வைஃபை ஆன் பண்ணால் ஹாட்ஸ்பாட் ஆஃப் ஆகுது. இதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வைஃபைவை ஷேர் பண்ணிக்கலாம். நம்பர் 7, நேட்டிவ் வீடியோ அண்ட் வைஃபை காலிங். இதில் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வீடியோ ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நார்மல் டயல் பேடுக்குள்ளே போய் யாருக்கு ஃபோன் அடிக்கணுமோ அவங்க நம்பரை டயல் பண்ண போதும் நீங்கள் டேரெக்டாக வீடியோ கால் பண்ணிக்கலாம். அதுதான் நேட்டிவ் வீடியோ. வைஃபை காலிங் இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா சிம்குள்ளே போய்க்கோங்க. சிம்குள்ளே போய் சிம்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம்மை செலக்ட் பண்ணால் போதும், அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் வைஃபை காலிங்னா. அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணால் போதும், வைஃபை காலிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்பர் 8, சிஸ்டம் டார்க் மோட். இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டார்க் மோட் ஆப்ஷன் இருக்குது. மேலே நோட்டிஃபிகேஷன் சென்டர்லேயே டார்க் மோட் ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே போய் வேணால் நீங்கள் செட்டிங்ஸ் கூட பண்ணிக்கலாம். நம்பர் 9, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது மேலே கண்ட்ரோல் சென்டர்லேயே. இதை நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் லாங் டேப் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. லாங் டேப் பண்ணி உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி லோவில் இருக்கும். டிஃபால்ட்டாக நீங்கள் வேணும்னா ஹை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சிஸ்டம் சவுண்டும் மைக்ரோஃபோன் சவுண்டும் நீங்கள் அட் அ டைமில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கோங்க. நம்பர் 10, எஸ் கேப்சர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா எஸ் கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேலே கண்ட்ரோல் சென்டர்லேயே இருக்குது எஸ் கேப்சர். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், சின்னதாக ஒரு டப்பா மாதிரி வந்துடும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபன்னி ஸ்க்ரீன்ஷாட், லாங் ஸ்க்ரீன்ஷாட்னு. இந்த எஸ் கேப்சர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க யூஸ் ஆகுது. நீங்கள் நல்ல ஒரு ஷேப்போட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அதே மாதிரி நல்ல ஒரு லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் அதிகமாக எடுப்பீங்கன்னா இந்த எஸ் கேப்சர் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது இந்த எஸ் கேப்சர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பார்த்த 10 ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் ஃபோனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டுருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.